சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாக்கர்த்தா விவசம்ருக்தவ் வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசர் ஜெய் வராகி நல்லாசிகள், வாழ்த்துக்கள். இப்போது முக்கியமான ஒரு தலைப்பு. நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பு நாம் எதுக்காக பிறந்தோம்? இப்போ இந்த பர்த்து இருக்குன்னா அது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அது பரம ஏழையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹைஃபையான லைஃபாக இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் லைஃபாக இருக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் எதனால் வந்தது? ஸோ மெயினாக இந்த பிறப்பு, நம்ம இந்த ஜென்மாவை நாம் ஏன் எடுத்தோம்? அதுவும் 7 ஜென்மா சொல்கிறாங்க. அப்போது மனிதனாக ஏன் பிறந்தோம்? இந்த பூமியில் நாம் உயிர்ப்பிக்க என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, கர்மா. ஜென்மாந்திரத்தில் நீ செஞ்ச பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் நீ போய் அனுபவிக்கணும்னு இருக்குது. அதனால் நீ போய் பிறப்பெடுத்துக்கு இதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இது லாஸ்ட்டு பிறப்பு, மனித பிறப்பு, உயர்ந்த பிறப்பு. ஸோ இதில் நாம் மனம் திருந்தி வருந்துவோமே ஆனால், அந்த பாவத்தை கழிப்போமே ஆனால் நமக்கு மோட்சம் என்னும் சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கும், பிறவாமை என்னும் பெருவரம் கிடைக்கும். அப்போ நம்முடைய கஷ்டத்துக்கு எல்லாம், துன்பத்துக்கு எல்லாம் என்ன காரணம்னா, ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள், கர்மா. இதை கழிக்கிறதுக்கு தான் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. குலதெய்வம் இருக்குது, சாமி கும்பிட்றது இருக்குது, விரதங்கள் இருக்குது, அப்புறம் நிறைய வழிமுறைகள் இருக்குது. எந்த மதமாக இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், இஸ்லாமிய பெருமக்களாக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும். ஸோ எத்தனையோ பாதிரியார்கள், அதே போல் எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள் மதமார்கள் கூட நம்மிடத்தில் நமக்கு நண்பர்களாக இருப்பது உண்டு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நிறைய டிஸ்கஷன் செய்வாங்க. இப்படி தான் இருக்குது சாமி, இப்படி தான் இருக்குது சாமின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய பாஸ்டர்ஸ்லாம் அவங்க கமிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது போட்டி பொறாமைகள், இதெல்லாம் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பாவகர்மா அப்படிங்கிறதுக்கு மதம் ஒரு தடை இல்லை. அது மனிதன், அவ்வளோதான். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இவ்வளோதான் வித்தியாசம். வேறு எந்த அதுக்கு கேஸ்டோ மதமோ முக்கியமில்லை. இந்த பாவகர்மா 60 வயசு ஆகிடுச்சு, 70 வயசு, 60 வயசுக்கு மேலே தான் பயமே வரும். மினிமம் 50. இந்த பாவகர்மாவை நம்ம துச்சமா இல்லையா, கிளியர் பண்ணமா இல்லையா? சரி, இது எங்கே போனால் கிளியர் ஆகும்? ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இது எங்கே போனால் சரியாகும்? இது எங்கே போனால் இந்த பிரச்சனை தீரும்? இந்த பிறவிக்கு நாம் எங்கே போகணும்? ஏன்னா ஒரு மண்ணுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். ஒரு இடத்துல போய் நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா சும்மா மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், நெட்வொர்க் இருக்கும். அது இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல போய் வசிக்கவே முடியும். அப்போ முன்ஜென்ம பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய இடம், கோவில், செய்ய வேண்டிய பரிகாரம், வணங்க வேண்டிய தெய்வம், இது என்னங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள். தனுசு ராசினா என்னங்க? மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள், மூலம் ஃபுல்லாக. அதே போல் பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதம். அப்போ அங்கே கேது, சுக்கிரன், சூரியன் காம்பினேஷன். இந்த சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் வரும்போது, சூரியன் சுக்கிரன் கேது ஞானகாரகர். அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அது குருவுடைய வீடுங்க. அது ஒரு குருவுடைய வீடு. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவார்கள். உழைப்பாக இருக்கலாம். வரான் தனுசு ராசிக்காரன் பரவான் எப்படி கஷ்டப்படுது பாரு, மூல நட்சத்திரம், அவனை மாதிரி உழைக்கணும்டா, குடும்பத்துக்கு அவன் எப்படி பண்ணுறான் பாரு, ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. அவன் திறமையாக எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறான் பாரு,
அவன் எவ்வளோ தைரியமாக இருக்கான் பாரு, அவன் எவ்வளோ நல்லா படிச்சிருக்கான் பாரு, எப்படி சம்பாதிக்கிறான் பாரு, எப்படி பதவியில் இருக்கான் பாரு, எப்படி சமாளிச்சான் பார். ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள். யாரு? தனுசு ராசி. அப்போ இந்த தனுசு ராசி குருவுடைய வீடு. அப்போ இவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். போக வேண்டிய கோவில் எதுனா இவங்களுக்கு 2 கோவில்ங்க. இவங்களுக்கு 2 கோவிலுங்க தனுசு ராசிக்கு மட்டும். ஏன்னா முக்கியமான ராசி அந்த தனுசு ராசி. நாளுக்கு அந்த கேது எப்போ வராரோ அவர் அப்படியே அதை வெட்டி விட்டுருவார், பிரித்து விட்டுருவார். அப்போ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் 1 சிவபெருமான், ஆலயம் 2. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் பிறந்திருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், வெளிநாடுகளில் இருக்கலாம், வெளி மாநிலங்களில் இருக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் போக வேண்டிய கோவில் 1 திருப்புலிவனம். அது வந்து சிம்ம குரு ஸ்தலம்னு வரும். நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா சிம்ம குரு ஸ்தலம். அது என்னங்க சிம்ம குரு? அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சிம்ம குருன்னு பேர். திருப்புலிவனத்தில் அங்கே இருக்கக்கூடிய குருக்கு சிம்ம குரு அப்படின்னு பேர். சரி, ஆனால் சிம்ம ராசிக்காரங்க போனோன்னு அர்த்தம் கிடையாது. தனுசு ராசி யாருடையதுங்க? குருவுடைய வீடு. புரியுதா? திருப்புலிவனம். அதே போல் விழுப்புரம் பக்கத்தில் அற்புதமான ஒரு சிவாலயம். அது இப்போ தான் அந்த கோவிலையே கண்டுபிடிச்சி இடிச்சு மொத்தமாக அது டேமேஜ் ஆகி போயிடுச்சு. சிவபெருமான் பானமே பின்னப்பட்டு இருக்கும், ஒரு பகுதி உடைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட காம தகனம் நடந்த ஒரு ஊர் அதனூர். திரிபுரகாந்தேஸ்வரர் பக்கா கிராமம், சுற்றி வயல்வெளி. சார் நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் உட்காந்து பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நாம் ஏன்டா அந்த கிராமத்துக்கு வந்தோம்? நம்ம ஐஃபையாக இருக்கோம், நம்ம வீடு என்ன, கார் என்ன, நம்முடைய நாலேஜ் என்ன, நாமே இந்த கிராமத்தில் வந்து உட்காந்துருக்கோம். அந்த கோவிலை போய் யோசிச்சு பாருங்கள். அந்த ஊருக்கும் அந்த மண்ணுக்கும் அந்த சாமிக்கும் உள்ள தொடர்பு முன் ஜென்மா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், போன பிறவி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அப்பேற்பட்ட அற்புதமான கோவில் திரிபுரகாந்தேஸ்வரர் அபிராமி அம்பி. இப்போ தான் அந்த கோவில் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் அப்படியே அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அப்போது தனுசு ராசி என்பர்கள் வணங்க வேண்டிய கோவில் 2. 1 திருப்புலிவனம், இன்னொன்று திரிபுரகாந்தேஸ்வரர் கோவில் விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது. என்னைக்கு போகணும்? உங்களுடைய ஜன்ம நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்தில் போகணும். எந்த கிழமையில் பிறந்தீர்களோ அந்த கிழமையில் போகணும். பிறந்த ஜன்ம நட்சத்திரம், அது பிறந்த கிழமை. திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்பிறை திருத்தியை திதி, வளர்பிறை திருத்தியை, தேய்பிறை பஞ்சமி, தேய்பிறை அஷ்டமி. அப்போ இந்த நட்சத்திரத்தில் போய் நாங்கள் என்ன செய்யணும்? நான் என்ன பரிகாரம்? இல்லை நான் வெளியூரில் இருக்கலாம், வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அந்த ஐயர் நம்பர் கொடுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சாமி, எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சாமி, என்னால் போக முடியாது, ஏஜ்டாக இருக்கேன், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், இல்லை பிஸ்னஸ் இப்படி இருக்குது, ஃபேக்ட்ரி இப்படி இருக்குது, எனக்கு அது கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்னைக்கு போகணும்? என்ன பரிகாரம்? பரிகாரங்கள். அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும்? சார் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த கோவில் போனாலும் அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க,
ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அப்படி கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம். இல்லை அப்படி அந்த புரிசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 செலவாயிடும். அப்போ அந்த 4000 நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்ச எண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம், அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுத்தக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.